அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த அடிப்படையில நாங்க அடிக்கடி 10 நிமிஷம் 8 நிமிஷம் தொடர்ந்து இதுகளை பத்தி ஞாபகப்படுத்துறது. இன்றைக்கு நம்ம இப்ப இலங்கை பூரா ஒரு வைரஸ் காய்ச்சல் ஒன்று பரவுது. சரியானே, வீட்டுகள்ல ஒரு ஆளுக்கு வந்தா எல்லாருக்கும் அந்த காய்ச்சல் வீட்டுகள்ல பரவுது. சரியா, அப்ப அதை பத்தி கொஞ்சம் சின்ன விஷயம் தான். ஒரு 3-4 நாளைக்குள்ள நாங்க அதை குணமாக்கலாம். நம்மட கட்டுப்பாடுகள் தான் முக்கியம். இந்த வைரஸ் காய்ச்சலுக்கு உண்மையா மருந்து இல்லை, வைரஸுக்கு மருந்து இல்லை. தும்மல், தடுமல், மூக்கடைக்கிறது, காய்ச்சல், உடம்பெல்லாம் கடுமையா நோவுறது, இதான் இப்ப பொதுவா வாருது. சரி, இப்ப அது பரவி கொண்டிருக்கு. அப்ப நம்மளுக்கு அதுல இருந்து ஆயத்தப்படுத்துற விடயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். இப்ப உதாரணமா உங்களுக்கு தெரியும், இப்ப தும்மல் தடுமல் வந்தா முதலாவது வேலை நாங்க மாஸ்க் போடணும். சரியானே, நம்மளுக்கு தும்மல் தடுமல் இருமல் இது வந்தா அந்த ஆள் மாஸ்க போடணும். போட்டா தான் அந்த வீட்டுல இருக்கிற மத்த ஆட்களுக்கு அதை கொடுக்காம பாதுகாக்கலாம். முதலாவது வேலை. சரி, ஏன்னா தடுமல் தும்மல் எல்லாம் அலர்ஜிக் அஸ்மா மூச்சு இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் அல்லது எக்ஸிமா கடி இருக்கிற ஆட்களுக்கு ஓவரா இருக்கு. சும்மா ஒரு தூசி போனாலும் தொடர்ச்சி இருமுவாங்க. சரியானே, அப்ப நாங்க இந்த ரெண்டு தான் விட இவர் 2 பேரையும் மூடுற 10 ரூபா காசை கொடுத்து இதை மூடுறது லேசா, இதை மூடாமோட்டு 600 ரூபா. சரியானே, முகத்தை கொஞ்சம் சுடுதண்ணியால கழுவிட்டா போதும், தலையில் நிலைக்காம. இந்த கட்டுப்பாடுகளை செய்யக்கூட அது தானாக வைரஸ்ங்கிறது தானாக எங்க உடம்பு குணமாகும். சரியானே, இப்ப தொண்டை நோவும் வருது சில ஆக்களுக்கு. இந்த இதோட அது தொண்டை நோவு வாரம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இந்த தடுமல் சளியை நாம இழுக்கிற உள்ளுக்கு இழுத்தோன்னா அது எங்க போகுது, முதலாவது தொண்டையெல்லாம் போகுது. இது வைரஸ். இது இப்ப இந்த சளி அந்த தடுமல் சளிங்கிறது என்ன சொல்லிச்சுன்னா, அந்த மூக்கால கொட்டுறது அது டஸ்டோட கலந்த அல்லது கிருமி கலந்த சாமான். அதை நீங்க வெளியே சீறித்தான் இருக்கணும். அதை நீங்க இழுத்து இருந்தா நீங்க அடுத்தாண்டி பாருங்க 2 நாளையில இந்த தொண்டை நோவு வரும். அந்த இழுத்தாக்கள் தொண்டை நோவு வந்துச்சுண்டா இனி அதுல தொண்டையில கிருமி தாக்கம், தொண்டை பூவிங்கிறது சில ஆக்களுக்கு குரலும் மாறிடும், கம்மிடும். சரியானே, அப்ப அதுக்கு உப்பு தண்ணி சுடு தண்ணியும் கலந்து தொண்டையை கழுவுறது. சரியானே, அல்லது உப்பு கல்ல இரவையில கொஞ்சம் உமிஞ்சினீங்கன்னு சொல்லிச்சுனாலும் இந்த தொண்டை நோவால வர பிரச்சனைகளை குறைக்கலாம். இப்படி இந்த கட்டுப்பாடுகளை செய்யணும். மற்றது காய்ச்சலை குறைக்கிறது. இது கூட பேர் பிள்ளையான பிராக்டிஸ் என்னன்னா, காய்ச்சல் ஏன் வருது, அது நம்மளுக்கு நலவுக்கு தான் வருது காய்ச்சல். சரியானே, ஒரு கிருமி போனா நலவுக்கு தான் காய்ச்சல் உருவாகிறது. அந்த நலவு என்ன செய்யற, நாம தடார்புடா காலையில மருந்து எடுத்து குறையலண்டா பின்னர இன்னொரு பிரைவேட்டுக்கு ஓடுறோம். கெதியா காய்ச்சலை குறைக்கணும், பின்னால ராக்கெட் வைக்கிற காய்ச்சலை குறைக்கிறதுக்கு குறையுது இல்லை சேர்ந்து போட்டு அதை வைக்கிறது. இப்படி தடார்புடாருந்து காய்ச்சலை குறைக்கிறதுக்கு அவதிப்படுற. காய்ச்சல் ஹை ஃபீவர் தானே நம்ம உடம்புல இருக்கிற வெப்பநிலை நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற கலங்களை உசார்படுத்துமா. கிருமிகள் அழிக்கக்கூடிய கலங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அதைத்தான் சொல்ல நம்ம நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லி. அந்த கலங்கள் நம்ம உடல் வெப்பநிலை கூட கூட அந்த கலங்கள் திறனா வேலை செய்யுமா. அப்ப கிருமியை கெதியா அழிக்குமா அது. சரிதானே, அப்ப நாம என்ன செய்யறோம், டக்குன்னு குறைச்சு விட்டா குளிசியெல்லாம் கிருமி அழிக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற அந்த கிருமிய விழுங்கி அழிக்கிற கலங்கள் இருக்கு, கிருமிய விழுங்கி அழிக்கும். அப்படியான கலங்களும் இருக்கு. கிருமிக்கு மேல நஞ்சுகளை வீசுற கலங்கள் இருக்கு, நம்ம உடம்புல இருக்கு. அந்த கிருமிகளை சாகடிக்கிறது நச்சுகளை போய் கிருமிக்கு மேல வீசுற கலங்கள் இருக்கு. இந்த கலங்கள் எல்லாம் இயற்கையாவே நம்ம கிருமிகளை உடம்புக்குள்ள போற வைரஸா இருந்தாலும் சரி, பாக்டீரியா இருந்தாலும் சரி, அதை அழிக்கிறது. அந்த சிஸ்டத்தை அல்லாஹ் வச்சு படைச்சிருக்கான். இப்ப நாம என்ன செய்யறோம், அவரை வேலை செய்யாம ஆக்குறோம். எப்படி, டக்குன்னு காய்ச்சலை குறைச்சு விட்டோம், அது உண்டு. மற்றது இந்த கிருமிகள் பெருகிறத தடுக்குமாம் உடம்புல இருக்கிற வெப்பநிலை. இப்ப ஒரு கிருமி போனா கடும் காய்ச்சல் வருதுதானே, அந்த கடும் காய்ச்சல் என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த கிருமி பெருகிறத தடுக்குது. சரியானே, அப்ப நாம காய்ச்சலை குறைச்சுட்டா கிருமி இன்னும் பெருகும். சரியானே, அப்ப இந்த 2 நன்மையும் செய்யறதுக்காக வேண்டித்தான் அந்த காய்ச்சலுங்கிறது உருவாகுது. அப்ப நம்ம அவதிப்பட்டு கடுமையா ஓடி தெரிஞ்சு குறைக்கணும்னு அவசியம் இல்லை. சரியானே, இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த ஃபிட்ஸ் வரும், வலிப்பு வரும் சொல்றாங்க. அதுக்காக என்ன செய்யறா, விளஞ்சூடான தண்ணி ஐஸ் தண்ணிய போடப்படா. சரியா, குளிர்ந்த தண்ணிய ஊத்தப்படா. ஊத்தினம் செலுத்தினா அந்த பிள்ளைக்கு அதுக்கு நடுக்கம் வரும். திடீர்னு அப்பல காய்ச்சலை குறைக்கிறது இன்னும் கிருமிய நம்மளுக்கு இன்னும் கூட்டும். சரியான, அதால விளஞ்சூடான தண்ணியில சீலையை தொட்டு கொஞ்சம் ஒத்துரும். அது என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா அந்த வெப்பநிலை இழப்பை தடுக்கிறது. இப்ப பொடி ஹீட்டா என்ன செய்யும், உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வத்தி போகும். அப்ப அந்த நீரை நாம வத்தாம கொஞ்சம் தண்ணியை பூசுற உடம்புல பூசினோம்னா இந்த தண்ணியான ஆவியாகும், உடம்புல இருக்கிற நீர் இருக்கும். சரியானே, கட்டாயம் காய்ச்சல் இருக்கிற டைம்ல நீர் இழப்ப தடுக்கிறதுக்கு நல்லா தண்ணியும் குடிக்கணும். நீர் என்ன, தெம்பிலி தண்ணி, தோடம்பழ தண்ணி, கஞ்சி,
அதாவது நீர் ஆகாரங்களை வந்து காய்ச்சல் நேரங்கள்ல அதிகமா எடுக்கணும். என்னச்சுன்னா நீர் இழப்பு வந்து நம்மளை சோற வைக்கும். ஒரு ஆளுக்கு நீர் இழப்பு வந்தா உடம்பு சோர்ந்து கலங்கள் எல்லாம் வந்து சோர்வடைஞ்சு நம்மளை ஒரே தூங்க செல்லும் அல்லது சோர்வடைய வைக்கும். அப்ப நம்ம அந்த உடம்பை வந்து ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கொள்றேன்னு சொல்லிச்சுன்னா அது அந்த ஒரேஞ்ச் சாப்பிட சொல்றது, தெம்பிலி குடிக்க சொல்றது, அதுல எல்லாம் பொட்டாசியம் கூட இருக்கு. அது வந்து எங்களோட உடல் கலங்களுக்கு வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு தேவை. அப்ப நீர் ஆகாரங்களை கூட எடுக்கணும். அப்ப நீர் இழப்பை தடுக்கலாம். மற்றும்படிக்கு நம்ம காய்ச்சலை குறைக்கிறதுக்கு அவதிப்பட தேவையில்லை. ஒரு ஃபேனுக்கு கீழே உடம்பு ஷர்ட்லாம் கலட்டிட்டு இருந்தோம் சொல்லிச்சுன்னா அந்த ஹீட் வழியாக காய்ச்சல் இறங்கும். நம்ம கொஞ்சம் கையில இளம் லைட்டான சூடா தண்ணி எடுத்து கழுவிட்டு இருந்தோம் சொன்னாலே அந்த காத்து பட்ட உடனே உடம்பு என்ன செய்யும், கூலாயிரும். நீங்க செஞ்சு பாருங்க. காய்ச்சல் இப்ப சில ஆக்கள் சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில பெனடோலை போட்டில்லை சார். சில வயசான 65 வயசு அப்பா வந்து சொல்லுவார், நான் பெனடோலை பாவிச்சில்லை வாழ்க்கையில். அப்ப அவரு காய்ச்சல் வந்து இல்லையா, வந்திருக்கி. அவர் உடம்புல அந்த நோய் எதிர்ப்பு சக்தியால அந்த கிருமி செத்து போகும். கிருமி அழிக்கிறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்க எல்லாம் வச்சிருந்தா சரி. அப்ப அதனால நாம இந்த காய்ச்சலுக்கு வந்து அவதிப்பட்டு அது இதெல்லாம் கொடுத்து பெனடோல் சிறப்பு குறைக்கிறேன்டா இன்னொரு சிறப்பு இருக்கு, புரூஃபன் சிரப், இல்லாட்டி மெஃபனமிக் ஆசிட் சிரப். சரி, இதெல்லாம் வந்து பிசினஸுக்கு வந்திக்கிற சாமான். இதுல நாம குடிச்சு குறைக்கணும் இல்லாமக்கு சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்தா விஷயமா நீங்க உடம்புல வச்சு கொள்ளக்கூடாது. உடம்புற சூட்டுக்கும் காய்ச்சல் சூடு விளங்காது. அப்ப பிள்ளைகளை வந்து ஒரு ரப்பர் ஷீட்ல ஃபேனை போட்டு பிள்ளைகளை வச்சுட்டு உடுப்பெல்லாம் கலட்டிட்டு என்ன நான் சொன்ன மாதிரி ஒரு இளம் சூடான தண்ணியில அந்த ஹீட் வந்து தானாக இறங்கும். அப்படி கடுமையாக இறங்குது இல்லைன்னா மட்டும் பெனடோல் பாராசிட்டமால் சிறப்பை நம்ம கொஞ்சம் கொடுக்கலாம். அதை வந்து 100% அதாலேயே காய்ச்சலை குறைக்கிறேன் நாங்க பிளான் பண்ணப்படா. அதுவும் ஃபர்ஸ்ட் டே தான் வந்து முதலாவது சில ஆக்களுக்கு என்ன ஒரு நாளையில காய்ச்சல் குறையணும், ஒரு சொட்டோட காய்ச்சல் குறையணும். சரியானே, முதலாவது அன்னைக்கு எப்படியும் 6 மணிக்கு ஆறுதல் காய்ச்சல் வந்துட்டு இருக்கு. சரியா, 4 நேரம் காயும். 2வது அன்னைக்கு பாருங்க இடைவெளி ஆகும், ஒரு 2 நேரம் காயும். அடுத்த உக்கிரமும் குறையும். 3வது அன்னைக்கு 1 நேரம் காயும். அதோட உடம்பு சரி, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இதாயிட்டு. அதனால நாம அது வரையும் பொறுக்கையில நாம என்ன செய்யறோம், செய்யறோம். அடுத்தது நாம வந்து அந்த பிள்ளைகளுக்கு தான் புதுசா வார பிள்ளைகளுக்கும் இந்த நோவுகளை வேதனைகளை தாங்குற தன்மையை நாம உருவாக்கி பழக்கணும். அது ஒரு கடும்பட செய்யறோம். என்ன காய்ச்சலை தாங்கலா, காய்ச்சலால வர மேல் நோவை தாங்கலா, இப்படியே நாங்க நோகாமக்கே வளர்த்து கொண்டாந்து விட்டா சமூகத்துல குடும்பத்துல பெரிய பிரச்சனை. என்ன வேதனையில தாங்கி பழக்கம் இல்லை, நோவை தாங்கி இல்லை, காய்ச்சலை தாங்கி இல்லை. அப்ப எப்படி அவரோட வாழ்க்கையில வர பிரச்சனைகளை தாங்குவார்? அப்ப சமூக பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாம் கூடுது. அப்ப இந்த மிகவும் நன்மையான விடயம் டொலரன்ஸ்ங்கிற ஃபீவர் டொலரன்ஸ். இப்ப சிலாக்கள் ஃபீவர் இருக்கும் வடிவ வந்து நோமலா போவாங்க. சிலர் வந்து கதிரை வந்து விழுவாங்க, காய்ச்சல்காரால் மருந்து தடான்னு விழுந்து சார் ஹூ எனக்கு ஏலா உடம்பெல்லாம் நோவுது அப்படி கத்துவாங்க. அது என்னது, அவர் எல்லாருக்கும் ஒரே காய்ச்சல் தான் வந்து, இவருக்கு தாங்குற சக்தி காணா, உடம்புல பழகி இல்லை அவர். சரியான. அப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளை அந்த காய்ச்சல் நோவை தாங்குற தன்மையை கொஞ்சம் உருவாக்கி பழகினா தான் பின்னுக்கு அவங்க எதிர்காலத்துல நல்ல நிலைக்கு போவாங்க எல்லாத்துலயும் தான். சரியான. ஆகவே நாங்க இந்த காய்ச்சல் வந்து நான் சொன்ன விஷயங்களை செய்யுங்க. சுடுதண்ணி பாவிக்கிறது, மாஸ்க் போடுறது, இந்த இருமல் தடுமலுக்கு சரியான ஒரு 3 டேஸுக்கு கொஞ்சம் ரெஸ்டா இருக்கிறது, நீர் ஆகாரங்களை கூட எடுங்க. பழைய முறை காய்ச்சல் வந்தா வீட்டை என்ன உளுவரிசி வெள்ளைப்பூடு மிளகுத்தூள் எல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி பாடும். காய்ச்சல் வந்தா உடனே வீட்டை கஞ்சி வெளிப்படும். அது ஒரு நிவாரணி. அது நோய் எதிர்ப்பு சக்தி கூட்டு சாமான். வெள்ளைப்பூடு, விட்டமின் சி, மிளகுத்தூள், அங்கால நோய் எதிர்ப்பு சக்தி வெள்ளைப்பூடு இருக்கி. அப்ப இதுல வந்து நீர் ஆகாரம் உப்பு கொஞ்சம் போட்டு செய்வாங்க. அப்ப உடம்புக்கு சேலை அடிச்ச மாதிரி. சேலைன்னா உப்புங்கிற சேலை. சரியான. தெம்பிலி தண்ணி சேலை, உடம்புக்குரிய செய்யலாம், இயற்கையான செய்யலாம். இப்ப ஜீவனி இந்த பக்கெட் வருது, இதெல்லாம் காய்ச்ச நேரம் இல்லைன்னு போட்டு ஜீவனி பக்கெட்டை வாங்கி கலந்து குடிக்கிறேன் சேலை. அப்ப தோடம்பழ தண்ணி, தேசிகா தண்ணி, இதுகள் வந்து ஒரேஞ்ச், இதுகள்லாம் வந்து நம்மளுக்கு இயற்கையான வாங்க. இதுகள் எடுத்தோம்னா தானாக நாங்க மருந்து இல்லாமக்கு இது குணமாகும். சரியானே. இது இப்பயும் இந்த வைத்தியத்தை நாட்டுப்புறங்கள்ல காடுகளுக்குள்ள இருக்கிற சனங்கள் செஞ்சு கொண்டு தந்தி குணமாயிட்டு தந்தி. நாம கடும் வேகமா குறைக்கணும்ன்ற தலை என்ன செய்யறோம், ஓடி ஆடி மருந்தெடுக்க ஓடுறோம். சரியானே. ஆகவே அது வந்து நாங்க இயன்ற அளவுக்கு மருந்து இல்லாமக்கு ட்ரை பண்ணணும். ஏழாம போற டைம்ல ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இந்த மருந்தை பாவிக்க தொடங்கும்ங்கிறத கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.